ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஏனாமில் ஏடிஎம் இயந்திரத்தில் தீ விபத்து ஏற்படுத்தி நூதன முறையில் கொள்ளை, பணம் நிரப்பும் ஊழியர்களின் சதித்திட்டம் அம்பலம். மத்திய அரசின் உதவியுடன் காரைக்காலில் கடற்பாசி வளர்ப்பு திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு மூலம் மீனவ பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிப்பு. புதுச்சேரி தனியார் பாரில் கத்திக்குத்து, தமிழக வாலிபர் கொலையானதால் பதற்றம். அரியாங்குப்பத்தில் கார் திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது, கார் உள்ளிட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து காவல்துறையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். ஏனாமில் தந்திரமான முறையில் ஏடிஎம் இயந்திரத்தில் தீ விபத்தை ஏற்படுத்தி 12 லட்சம் ரூபாய் திருடிய பணம் நிரப்பும் 2 ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏனாம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள கார் ஷெட்டில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் கார் ஷெட்டில் இருந்த 2 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகின. இத்தகவல் அறிந்து ஏனாம் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்துக் கொண்டிருந்தனர். தீ வேகமாக பரவியதால் அருகில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு பரவியது. முழுமையாக தீப்பிடித்து உள்ளே இருந்த ஏடிஎம் எந்திரம் வெடித்தது. இதனால் அருகில் தீயை அணைத்துக் கொண்டிருந்த வீரர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் அவர்கள் போராடி தீயை அணைக்க முயன்றனர். அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டாலும் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் முழுமையாக எரிந்து சாம்பலானதாக ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஏனாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அங்கு கிடைத்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பார்த்தபோது ஏடிஎம் மையத்தில் தான் முதலில் தீ பிடித்தது தெரிய வந்தது. மேலும் ஏடிஎம் மையம் வெடிக்கும் போது ஒருவர் தூக்கி வீசப்படுகிறார். அவர் லேசான காயங்களோடு தப்பி செல்கிறார். யார் அவர் என விசாரித்த போது நடந்தது தீ விபத்து அல்ல, திட்டமிட்ட சதி என தெரிய வந்தது. பணத்தை நிரப்பும் நிறுவனத்தின் ஊழியர்களான வெங்கடேஷ் மற்றும் அனில் பாபு ஆகியோர் ஏடிஎம்மில் இருந்து 12 லட்சம் ரூபாயை தவணை முறையில் எடுத்துள்ளனர். அது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பெட்ரோல் ஊற்றி ஏடிஎம்மில் மையத்தில் தீ விபத்தை ஜோடித்துள்ளனர். ஆனால் தீ பக்கத்து கார் ஷெட்டில் பரவியதுடன் வெங்கடேஷ் தூக்கி வீசப்பட்டு தீக்காயம் ஏற்பட்டது கண்காணிப்பு கேமரா காட்சி மூலம் உறுதியானது. விபத்து நடந்து 1 மாத காலம் ஆனதால் தங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என நினைத்து திருடிய பணத்தை கொண்டு கார், தங்கச்சங்கிலி என வாங்கி ஜாலியாக ஊர் சுற்றியுள்ளதாக தெரிகிறது. அவர்களை ரகசியமாக நோட்டமிட்ட காவல்துறையினருக்கு உண்மை தெரியவர இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய், ஒரு கார், தங்க நகை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் மத்திய அரசு உதவியுடன் 5 லட்சம் ரூபாய் செலவில் 2 கிராமங்களில் கடற்பாசி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது. இந்தியாவில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் கடற்பாசி உற்பத்தியை விரிவடைய செய்து கரையோர மக்களுக்கு பல வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கியுள்ளன. அறுவடை செய்யப்படும் கடற்பாசிகள் உணவுப் பொருளாகவும், அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கு என பல விதங்களில் பயன்படுகிறது. மீனவ பெண்களுக்கான இந்த திட்டம் புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுக்குப்பம் மற்றும் பனித்திட்டு கடல் பகுதிகளிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் பட்டினச்சேரி மற்றும் கரிக்கலாச்சேரி ஆகிய மீனவ கிராமங்களின் அருகில் ஓராண்டு காலத்திற்கு கடல் மீன் கூண்டு, மீன் வளர்ப்பு மற்றும் கடற்பாசி சாகுபடிகள் படல்கள் கடலில் நிறுவப்பட்டது. திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதற்கட்ட ஆய்விற்காக மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தலா 2 மீனவ கிராமங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடல்பாசி வளர்ப்பு மற்றும் கூண்டு முறை மீன் வளர்ப்பு திட்டம் என்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து அவரிடமிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை இந்திரா நகரை சேர்ந்த தர்மராஜ் என்பவர் தனது வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் காணாமல் போனதாக கடந்த 29ஆம் தேதி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றங்கரை வீதியைச் சேர்ந்த வாழுமுனி என்கிற ஜெயக்குமார் என்பவர் காரை திருடி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து காட்டுமன்னார் கோவில் அருகே பதுங்கியிருந்த அவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரியாங்குப்பம் கார் ஷோரூமில் 1,60,000 ரொக்கத்தை திருடிக்கொண்டு அங்கிருந்த கார்களை சேதப்படுத்தியதும், தவளக்குப்பம் இளவரசன் நகரில் பைக் திருடியதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஜெயக்குமார் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக காவல் நிலையங்களில் வாகன திருட்டு, வீடு புகுந்து திருடுதல், கால்நடைகள் திருட்டு உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் தனியார் மதுபாரில் நடந்த தகராறில் கத்திக்குத்து ஏற்பட்டு தமிழக வாலிபர் கொலையான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை கல்லூரி மாணவரான ஷாஜன் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக நண்பர்களுடன் புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரியில் மிஷன் வீதியில் உள்ள தனியார் பாரில் மது குடித்துக் கொண்டிருந்த போது நடனமாடிய ஒரு பெண் மீது இளைஞர் ஒருவர் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பில் இருந்த பவுன்சர்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதில் சிவகங்கை கல்லூரி இளைஞர் மோஷிக் சண்முக சுந்தரம் என்பவரை மதுபார் ஊழியர் ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மோஷிக் இறந்தார். பிறந்தநாள் காணும் காயமடைந்த மதுரை கல்லூரி மாணவர் ஷாஜன் என்பவர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பெரியகடை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதல் நடத்தி கொலை செய்த மதுபார் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி திருபுவனையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரியில் சனிக்கிழமைகள் தோறும் காவல்துறையினரால் நடத்தப்படும் மக்கள் மன்றம் என்ற பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் திருபுவனை காவல் நிலையத்தில் நடந்த முகாமில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். இந்த முகாமில் மேற்கு மாவட்ட காவல் நிலையங்களுக்கான வில்லியனூர், திருக்கனூர், நெட்டப்பாக்கம், திருபுவனை, மங்கலம், காட்டேரிக்குப்பம் பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார் மனுக்கள் அளித்தனர். இதுபோல் உருளையன்பேட்டையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் மன்ற குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் இஷா சிங் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து புகார் மனுக்களை பெற்றார். முதலியார்பேட்டையில் காவல் ஆய்வாளர் பக்தவச்சலம் தலைமையிலும், லாஸ்பேட்டையில் காவல் ஆய்வாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலும், மாஹே மற்றும் ஏனாம் காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலும் மக்கள் மன்றம் கூட்டம் நடைபெற்றது. காசியை விட வீசம் பெற்ற திருக்காஞ்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்துள்ள திருக்காஞ்சி பகுதியில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஒவ்வொரு வார சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு புஷ்கரணி விழாவை முன்னிட்டு தொடங்கப்பட்ட இந்த கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை நடைபெற்று வருகிறது. திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் அர்ச்சகர் சரவணாச்சாரியார் தலைமையில் நடைபெறும் இந்த கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர், வெளிமாநில மக்கள் பலரும் வந்து கலந்து கொண்டு புனித நதியான சங்கராபரணியை பூஜித்து வழிபட்டு செல்கின்றனர். வட மாநிலத்தில் உள்ள காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி நினைவாக காசியை விட வீசம் அதிகம் உள்ள திருக்காஞ்சியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறும் இந்த ஆரத்தி மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் சுதந்திர தின விழா ஒத்திகையில் பங்கு பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் காவல்துறையினருக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்காக நமது கடற்கரை சாலை பகுதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் அலங்கார வாகனங்கள், மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஊர்வலம், காவல்துறை, தீயணைப்புத்துறை வீரர்கள் ஊர்வலம் ஆகியவை நடைபெறுவது வழக்கம். அணிவகுப்பில் கலந்து கொள்ள கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக கடற்கரை சாலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், காவல்துறை உள்ளிட்ட தீயணைப்புத்துறை, முன்னாள் இராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பயிற்சியில் ஈடுபடும் மாணவ மாணவிகள், காவல்துறை ஆகியோருக்கு முறையான அடிப்படை வசதிகள் ஏதும் உரிய முறையில் செய்து தரப்படவில்லை என தெரிகிறது. குறிப்பாக கழிப்பிட வசதி இல்லாமல் மாணவிகள், பெண் காவலர்கள் மிகுந்த சிரமங்களை சந்திக்கும் நிலை உள்ளது. அதேபோன்று தனியார் பள்ளி மாணவ மாணவிகளும் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் உணவு, பேருந்து உள்ளிட்ட தேவையான வசதிகளை செய்து தருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்கள் உரிய நேரத்தில் உணவு மற்றும் அரசு பேருந்தில் அதிக மாணவர்களை ஏற்றிச் செல்வது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபடும் மாணவ மாணவிகள் உட்பட அனைவருக்கும் தற்காலிக கழிப்பிட வசதி ஏற்படுத்த வேண்டும். பயிற்சி முடியும் வரை அரசு கட்டண கழிப்பிடங்களை இலவசமாக பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சுதந்திர தினத்தன்று உடை மாற்றும் இடங்கள் உரிய பாதுகாப்புடன் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் கோரிக்கையாக விடுத்துள்ளார். புத்தாண்டை கொண்டாடும் போது ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் மாவட்ட ஆட்சியர் தமது மாநில மாணவ மாணவிகள், காவல்துறை உள்ளிட்டோரின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என அந்த கோரிக்கை மனு மூலம் தெரிவித்துள்ளார். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை காண்போம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.